வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா, திஷா பட்னி, யோகி பாபு, பாபி டியோல் இவங்க நடிப்பில் வெளியே வந்திருக்கிற கங்குவா. இந்த படத்துக்கு டிஎஸ்பி இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தை மிகப்பெரிய பொருள் செலவில் கோலிவுட்டை திரும்பி பார்க்க வைக்கணும். இது கோலிவுட்டோட ஒரு வரப்பிரசாதம், பொக்கிஷம். இந்த மாதிரி ஒரு படம் வராது. ஹிந்தியில் அவ்வளோ ஸ்க்ரீனு, மொத்தம் 1000 ஸ்க்ரீனுக்கு மேலே, 3000 ஸ்க்ரீன்ஸு, அப்படி இப்படின்னு 10 லாங்குவேஜ் 3Dன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பில்டப் கொடுத்து இந்த மாதிரி ஒரு படமே வராது அப்படின்னு அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது? இந்த படத்தோட பாசிட்டிவ், சூர்யா மனுஷன் படத்தை ஒரு இடத்துல கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட தோளில் தூக்கி சுமந்துருக்காருங்க. ஒன் மேன் ஷோ பியூராக 2.5 வருஷத்துக்கு அப்புறம் படம் வருது. அதுவும் கங்குவா, இந்த RRR, KGF, அந்த பாகுபலி, அந்த மாதிரி ஒரு படமாக வருது. ஸோ இதுக்கு எப்படி உழைக்கணும் அப்படின்னு முழுக்க மெனக்கெட்டு அவரோட உழைப்பு கண்ணு முன்னாடி தெரியுது. இந்த படத்தை இன்னொரு பாசிட்டிவ் 3D எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தை யார் பார்க்கணும்னு விரும்பினாலும் சரி, தயவு செஞ்சு 3Dயில் பாருங்கள். ஏன்னா இது பிரத்யேகமாக 3Dக்காகவே எடுக்கப்பட்ட படம் மாதிரி அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதோட விஷுவல்ஸ் ட்ரீட்டுங்க. வெற்றி அவ்வளோ உழைச்சிருக்காரு. ஏன்னா படம் பார்க்கும்போது ஒரு இடத்துல கூட இது தமிழ் படம் அப்படின்ற ஒரு தாட்டே வரல. ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு விஷுவல்ஸ் கொடுத்துருக்கீங்க, நல்ல விஷுவல் ட்ரீட்டுங்க. 3D எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. சூர்யா இந்த விஷுவல் ட்ரீட், இந்த 3D எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறோம். இதை தாண்டி என்ன இருக்குது? ஒரு 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. குறிப்பாக இந்த CG ஒர்க் பண்ணியிருக்க இந்த முதலியோட ஒரு ஃபைட் வருது, அது ரொம்ப நல்லாயிருக்கு. அது உண்மையாகவே அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. அது மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்தில். அதே மாதிரி கிளைமேக்ஸு அதுவுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் ஃபைட்டு வருது, அது ஒரு பனியில் ஒரு ஃபைட் வருது. அது எதிர்பார்க்காத ஒரு ஃபைட்டாக இருந்தது. அது ரொம்பவே நல்லா இருந்தது. சரி, பாசிட்டிவ் எல்லாம் சொல்லியாச்சு. என்ன நெகட்டிவ்? ஃபஸ்ட்டு நெகட்டிவ், இந்த படத்துக்கு டிஎஸ்பியை தேர்வு செஞ்சது தேவிஸ்ரீ பிரசாத். என்னங்க புஷ்பாவில் பயங்கரமாக பாட்டு போடுறீங்க, வீரம்மை நம்பி தான் நம்ம ஆளை உள்ளே எடுத்தாப்புல உங்களை சிறுத்தை சிவா. சரி, வீரம்ல அப்படி போட்டிருக்காப்புல, இந்த படத்தில் வேறு லெவலில் சேவாப்படம் செஞ்சுட்டீங்க, மொத்தமாக விட்டுங்க. இந்த படம் நம்ம பாட்டெலாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. சரி, படத்தோடு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் போல அப்படின்னா, மிகப்பெரிய மைனஸு, மிகப்பெரிய ட்ராபேக்கு இந்த படத்தில் மியூசிக்கும் சாங்ஸும் தான். ஒன்றுமே இல்லை. ஐயோ, இந்த படத்தை நான் சொன்ன மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சீன்ஸ் நிறைய இருக்குது. கங்குவா இன்ட்ரோ வேறு லெவலில் இருந்தது. ஃப்ரான்சிஸோட இன்ட்ரோ அவ்வளோ நல்லா இருந்தது. சரி, ஓகே, 2 கேரக்டர் சூர்யா இருக்காங்க, இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இப்படி ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம் எடுத்துக்கிறாங்க, உங்களை நம்பி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் உயிரை கொடுத்து உழைச்சிக்கணுங்க. இந்த படத்தை நான் அடித்து சொல்கிறேன், AR ராகவன் கிட்டேயோ GV பிரகாஷ் கிட்டேயோ கொடுத்துருந்தா இந்த படத்தோட தரம் எங்கேயோ போயிருக்கும். அதில் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. ஜிவிலாம் கொடுத்துருந்தா பிரித்து மேய்ஞ்சிருப்பாப்புல. இந்த மாதிரி படம் அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. இவ்வளோ நல்ல கதை வச்சுட்டு, இவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் வச்சுட்டு டிஎஸ்பி சொதப்பியிருக்காரு தெரிஞ்சு மறுபடியும் மியூசிக் பண்ண சொல்லியிருக்கலாமே. அவ்வளோ மைனஸ் ஆகுது படம் ஃபுல்லாக. த்ரோட்டாக எனக்கு படம் அவ்வளோ மைனஸ் ஆகுது. அது பிஜிஎம். சரி, சாங்ஸை கூட விட்டு தள்ளிடலாங்க. பிஜிஎம் எவ்வளோ நெகட்டிவாக இருந்தது, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அது மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ ஒரு மெனக்கேட்டு எடுத்துருக்காங்களே. ஒரு 1000 கோடி தமிழ் சினிமாவில் முதல்ல கலெக்ட் பண்ண பட போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. 1000 கோடியா 2000 கோடியானமா பேசினாங்க. சூர்யா இன்டர்வியூவாக இருக்கட்டும் சரி, நம்ம பச்சை அவர் இன்டர்வியூவாக இருக்கட்டும் சரி, இல்லை இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்டோட இன்டர்வியூவாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே சொன்னது இது கோலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய படம், 1000 கோடி பொட்டென்ஷியல் இருக்க படம். ஸோ இது அப்படி ஒரு படமாக வந்திருக்கு அப்படின்னு. என்னங்க எடுத்திருக்கீங்க? இந்த கதை போதுமானதுங்க. 2000 கோடி வசூல் பண்ணலாம். அப்படி ஒரு கதை தான் இது. கதை மட்டும் வச்சுட்டு ஸ்க்ரீன் ப்ளே வேணும். படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே இருந்தால் தான் படத்தோட ஒன்றை நம்ம பார்க்க முடியும். நான் சொன்ன மாதிரி 4-5 சீன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. விஷுவல் ரைட் அவ்வளோ நல்லா இருந்தது, 3D எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் 2.5 மணி நேரம் 5 மணி நேரம் போன மாதிரி ஒரு ஃபீல். படத்து கிறிஸ்பி அவ்வளோ நேரம் எடுத்துருக்கலாமேங்க. கேட்டால் இது பீரியடிக் ஃபிலிமு, இது அப்போ உள்ள படம், ஸோ அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். கிடையாது. நம்ம பார்க்கல பாகுபலியில், RRRல பார்க்கல, 1001 பார்க்கல. என்னங்க, நம்ம எவ்வளோ படம் பார்த்துருக்கோம், எவ்வளோ படத்தோட ஒன்றி நம்ம உட்காந்துருப்போம். இந்த படம் அவ்வளோ கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ படத்துக்குள்ளே போயிருப்போம். இதில் இன்வால்வே ஆக முடியலைங்க. எமோஷனல் கனெக்டே மிஸ்ஸிங். கார்த்தியோட கேமியை வச்சு காப்பாற்றிட முடியுமா? முடியாதே.
கண்டிப்பாக முடியாது. 2024 ஒரு வில்லன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி கார்த்தியை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதுவே நல்லா இல்லை ஃபஸ்ட்டு. அப்போது பழைய பீரியடிக் ஃபிலிமில் கார்த்தி வர மாதிரி இருக்குது. ஓகே ஃபைன், ஒரு கேமியோ, செகண்ட் பார்ட்டுக்கு லீடு, அது நல்லா இருந்தது. செகண்ட் பார்ட் லீடு போடுறீங்க, ஓகே. படமும் என்ன எடுத்திருக்கீங்க? இன்னும் எவ்வளோ மெனக்கிட்டு இருக்கலாம். 2.5 வருஷம் உழைப்புங்க. அவருக்கு 2.5 வருஷமாக படம் வரல. சூர்யா சாரோட மொத்த உழைப்பும் வீணாக போச்சு. டேரக்டர்ஸ்க்கெலாம் ஃபஸ்ட்டு சூர்யா, விக்ரம் மாதிரி ஆர்டிஸ்ட்டு தமிழ் சினிமா கிடைச்ச வரப்பிரசாதம். அவங்கள வீணடிக்காதீங்க. ஏன்னா இப்படி ஒரு நடிகன், ஒரு மகா நடிகன் அப்படி தான் சொல்லணும் அவங்களெல்லாம். ஏன்னா அவ்வளோ உழைக்கிறாங்க. ஒரு கதைன்னா 6 பேக் வைக்கணுமா வைக்கிறேன், உடம்பு குறைக்கணுமா குறைக்கிறேன், உடம்பு ஏற்றணுமா ஏற்றுறேன்னு சொல்லி அவ்வளோ மெனக்கிடுறாங்க. ஸோ அந்த உழைப்பெல்லாம் வீணாக போகும்போது நமக்கே அவ்வளோ வருத்தமாக இருக்குது. இந்த படம் எப்படி வந்து ஹிந்தியில் இல்லை தெலுங்குல இல்லை மலையாளத்தில் இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்டு எப்படி போகும்னு சத்தியமாக தெரியல. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில் வந்துடுச்சு. இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம். இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருந்தாலே இந்த படத்துக்கு கூட்டம் குமிஞ்சிருப்போங்க நிஜமா. ஏன்னா இது வந்து ஒரு அஜித் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, விஜய் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, சூர்யா சார் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கோலிவுட் அப்படின்றதுல ஒரு கை கோர்த்து நின்னாங்க. நிறைய இருந்தது ட்ரோல்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். பட் அதை தாண்டி எல்லாருமே ஆத்மாத்தமாக நிறைய பார்த்தீங்க ட்விட்டரில். அஜித் ஃபேன்ஸு, ரஜினி சார் ஃபேன்ஸு, கமல் ஃபேன்ஸு எல்லாருமே இந்த படம் வந்து கோலிவுட்டில் மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டினாங்க. எல்லாரோட பிரார்த்தனை, எல்லாரோட வேண்டுதல் எல்லாமே வீரஞ்சு போச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு மனவேதனையாக இருக்குது. இன்னும் ஒரு நல்லா பண்ணியிருக்க வேண்டிய படத்தை கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த படம் வந்து மோசமான படம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல வரேன். அதை தாண்டி இந்த யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, திஷா பட்னி இவங்க எல்லாருமே எதுக்கு இந்த படத்தில்? ஃபஸ்ட்டு இந்த எவ்வளோ சாங் எதுங்க? தேவையில்லாத ஆணி, தேவையில்லாத செலவுங்க. நிறைய தேவையில்லாத செலவு இருக்குது. எல்லாத்தையும் பிச்சை தூக்கி போட்டுருக்கலாம். தேவையில்லை. ஏன்னா அந்த படத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஃப்ரான்சிஸ் அப்படின்ற கேரக்டர் மட்டும் காட்டி அவரை சுற்றி இருக்க கேரக்டரை காட்டி அதுக்கு ஒரு டைம் வேஸ்ட் தேவையில்லையே. ஃப்ரான்சிஸ் கேரக்டர் என்ன, அந்த பையன் கேரக்டர் என்ன, ஃப்ளாஷ்பேக் போயிட்டே இருந்திருக்கலாம். ஏன்னா நிறைய கட் பண்ண வேண்டிய சீன்ஸ் இருந்திருக்கு. இன்னுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக சொல்லியிருக்கலாம். இன்னும் கிறிஸ்பி ஆகியிருக்கலாம். திரைக்கதையில் கோட்டை விட்டார், மியூசிக்கில் கோட்டை விட்டார் அப்படின்றது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸாக இருந்தது. இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படம் வந்து விஷுவல் ட்ரீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து 3D எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி தமிழ் படம் பார்க்கணும், இல்லை வந்து 3D எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒரு பீரியடிக் படம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பாருங்கள். இது 2Dயை விட 3Dயில் ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் எந்த டால்பி அட்மாஸ் தியேட்டர் இருக்கோ அதில் போய் பாருங்கள். ஏன்னா அதில் தான் அந்த எஃபெக்ட் நமக்கு தெரியும். இந்த படத்துக்கு டிஎஸ்பி மறுபடியும் சொல்கிறேன் மிகப்பெரிய நெகட்டிவ். இந்த படத்துக்கு எங்களோட மதிப்பெண் 5க்கு 2.5. நன்றி. மீண்டும் அடுத்த நிமிஷம் சந்திப்போம். ஒரு 100 புலிநகமும் இவன் மாறறைய சர்வூரும் உரகங்க மின்னுரைய கரையூர் திரையெல்லாம் புகமறைய பெருமாச்சு பறையெல்லாம் வேற்பறைய. வீடு போ, போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வேலை வைக்க பாருங்க.